அவர் போதிக்கிறாரு இப்போ பெரிய இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் இப்படி குடித்தேன். அப்போ நீ எவ்வளோத்துக்கு யோகியமாக இருந்தால் கிடையாது. அப்போ ஆன்மீகம்னு பேசுறதுக்கு இவங்க யாருக்குமே யோகிதம் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி யாருக்குமே யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அதை ஒழுக்கமாக 100% ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது. சாமியார்களும் ஃப்ராடாக இருக்கிறாங்க இன்னைக்கு. கோயிலில் நிறைய பேரும் ஃப்ராடாக இருக்கிறாங்க. சர்ச்சில் இதில் அதில் எல்லாத்துலேயும் எல்லா மதம் இது ஜாதியில் எவனுமே நான் உங்களை கை காட்ட முடியாது, நீங்கள் என்ன கை காட்ட முடியாது. அந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்கிறோம் நாட்டிலேயே. அப்போ வந்துட்டு இது ரஜினிகாந்த் பேசிட்டோன்னா அவர் என்ன பெரிய இவர் இந்த கிருஷ்ண பரமாத்மாவா இல்லாட்டி ஏதோ பெரிய இதாக கிடையாது. இஸ் ஆல்சோ அன் ஆக்டர், இஸ் ஆல்சோ ஹியூமன் பீங். அவனுக்கு நல்ல நேரம் கர்மா நல்லா இருந்திருக்குது. யூ பிகேம் அ பிக் ஹீரோ. அதனால இன்றைக்கி நீ சொல்கிறத ஒரு 10 கோடி மக்களோ இல்லை 50 கோடி மக்கள் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பேசுகிறது அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கணுன்னா மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கெல்லாம் பிளைண்டாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நல்லது எதனா பேசினா அது ஏற்றுக்கிறேன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் லைக் ஹிம், அவர் நல்லது எதனா பேசினா ஏற்றுக்கலாம். பட் யோகியமே இல்லாதவங்க பெரிய போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அருகதை இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களை தூக்கி வச்சு பேசுறது இதெல்லாம் காக்கா பிடிக்கிறது தான். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இப்போ இவங்க ஆட்சியில் இருக்காங்க. எல்லாத்தோட என்னென்னா பொலிட்டிக்கலாக பிகாஸ் ஐ டூ டாக். நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் என்னோட பேசுகிறவங்களும் இருக்காங்க, என்னோட ஒப்பீனியன் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்தையுமே.